சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சரி செகண்ட் ஹாஃப் சரி நல்லா பிளாக் பஸ்டராக பண்ணியிருக்கோம். நல்லா சூப்பராக இருக்குது. எஸ்கேனோட ஆக்டிங் நல்லா இருக்குது. முருகதாஸ் கம்பேக் மூவி. அனிருத் மியூசிக்கும் சூப்பராக இருக்கும். என்னால் கத்தி பேச முடியல. எல்லாத்துலையும் என்ட்ரி கொடுத்து வந்துன்னு இருக்கேன் நான். பட் படத்தில் என்ன மெசேஜ் இந்த மெசேஜ்னா அது வந்து படம் பார்த்தா தான் மெசேஜ் புரியும். லைக் நம்மளோ ரிவீல் பண்ண முடியாது. பட் ஒரு வார்னிங்னு முருகதாஸ் சொல்லியிருக்காரோ அந்த துப்பாக்கியோட லைக் தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்மக்லிங் ஆகும், அது வந்து நம்ம தடுப்படுத்தணும்னு சொல்லிட்டு இந்த படத்தில் ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஒரு வார்னிங். படம் சூப்பராக இருக்கு. எந்த ஒரு செகண்ட்ஸும் போர் அடிக்குதுல. விஜய் சார் என்ன சொன்னாரோ அது சிவகதை முருகேஷ் சார் வேற லெவல் படம். மாஸ். அது அவருக்கு கம்பேக்னு சொல்லணும். இது ஆக்டிங் எல்லாம் பர்ஃபெக்டா பண்ணிருக்காரு. எந்த ஒரு சீனும் குறை சொல்ல நெகட்டிவ் எல்லாம் பாசிட்டிவ் தான். சூப்பர் வேற லெவல். ஐயோ சூப்பர் நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க. நல்ல காம்பினேஷன் கார்டா ஒர்க் ஆயிருக்குது. மெசேஜ் அதான் ஒரு ஸ்மக்லிங் அதனால எப்படி மக்களுக்கு பாதிப்பு ஏற்பதோ அதுக்கு எடுத்து காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் நான் தடுக்கிறதுக்கோசரம் வேற லெவல். சூப்பர். எந்த ஒரு இதே இல்லை. 10 out of 10 சொல்லலாம் நம்ம. சூப்பர் படம் சூப்பரா இருந்தது. எல்லாரும் ஆக்டிங்குமே நல்லா இருந்தது படத்துல. இல்ல அவரோட படம் இப்போ நல்லா தானே இருக்கும். படம் பார்க்கலாம், நல்லா இருக்கு. புரியல. படம் தானே 3 மணி நேரத்துல என்ன மெசேஜ்? படத்துல ஹீரோயின் கேரக்டர் வேற லெவல்ல இருந்தது. அப்புறம் வில்லன் கேரக்டர் மெயினா எஸ்பெஷலி அந்த தண்டாட்ட இருக்கிற சீன்லாம் வேற லெவல்ல இருந்தது. அந்த ஹீரோயின் இந்த காதல் 2 பேரும் இது பண்றது வேற லெவல்ல இருந்தது. மியூசிக் அந்த சலம்பல பாட்டு வேற லெவல்ல இருந்தது. அதுதான் எல்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க ஃபுல்லா. ஆமா ஃபுல்லா ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்தாரு. ஹீரோ நல்லா இருந்தாங்க. நல்லா 2 கப்பல். சூப்பரா இருக்குண்ணா. ஒரு வாட்டி நல்லா பார்க்கலாம். படம் ஓகேண்ணா. சூப்பர்ண்ணா. வேற மாதிரி போயிடுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா போச்சு. வேற செகண்ட் ஹாஃபும் ஓரளவு லேக் இல்லாமல் சூப்பராக பண்ணிக்கிறாங்கண்ணா. சாங்ஸுமே வேற மாதிரி இருக்குது. அதான் அனிருத் சொல்லவே தேவையில்ல. பக்காவாக பண்ணிக்கிற. பிஜிஎம் எங்கே போகணுமோ அங்கே கரெக்டாக போட்டுக்கிறாரு. இட்டு தான் படம். இட்டு தான் ஏஆர் முருகதாஸ் இட்டு தான் சொல்ல தேவையில்ல. டேரக்டரை பற்றி டேரக்டர் பக்காவாக பண்ணியிருக்காரு. ப்ரொமோஷன் எதுவுமே பண்ணாமல் படம் வந்து சூப்பராக ரிலீஸ் ஆகி போயிட்டுருக்கு. இல்லை ஒரு மெசேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் லவ் எமோஷனல் நல்லா அட்டாச் ஆயிருக்கு. சுற்றி இருக்க ரோல் மாடலும் ஓகே சூப்பராக பண்ணியிருக்காங்கண்ணா. சாங்ஸு பக்காவாக இருக்குது. லாஸ்ட் அமலுக்கு அப்புறம் இந்த பிளாக் பஸ்டர் மூவி தானா. அதான் டேரக்டர் பற்றி சொல்லவே தேவையில்லை. அவரு சும்மா எடுத்தாலே இட்டு தான் போடும். இதை பற்றி சொல்லவே வேணா. பக்காவாக புரிஞ்சிடும். புரியல. இல்லை எஸ்கேக்காக படமா வந்தோம். ஓவரால் ஓகே தானே படம். படம் சூப்பராக இருக்கு. அவர் நடிப்பை பற்றி சொல்லவே இல்லை. எல்லாம் சூப்பராக நடிச்சிருந்தாரு. எல்லாம் மியூசிக்லாம் செம்ம வைப்னா. அது அனிருத் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவருக்கு கம்பேக்னா இது செம்ம கம்பேக் அவர். ஆமாம் எல்லாரும் என்ஜாய் பண்ணி தான் பார்த்தோம். எங்கேயும் லேக் இல்லை. எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. மொத்தமாக ஒரு பர்ஃபெக்ட் காம்போனா இது. எல்லாரும் பார்க்கலாம். அதாவது எல்லாரையும் அவங்க ஃபேமிலியாக பார்க்கணும். ஏதாவது தப்புனா தட்டி கேட்கணும். இல்லை ஃபேமிலியாக பாருங்க. அவ்வளோதான். மற்றபடி ஃபார் அவர் எப்பவுமே அவர் தானே தளபதியே. எனக்கு தளபதிலாம் வேணாம். ஃபுல்லாகவே தளபதியை மிஞ்சிற லெவலுக்கு அவர் வந்துட்டாரு. இந்த படம் உண்மையாகவே பிளாஸ்டிக். எத்தனை வாட்டி வேணா பார்க்கலாம். இந்த படம் சிவகார்த்திகேயன் சொல்ல வேணாம். எஸ்கே தான் எல்லாமே. படம் செம்மையா இருக்கணும். அதுவும் வேற லெவலில் கத்தி இப்போ வாய்ஸே வர மாட்டேது. அவ்வளோ கத்திட்டு இருக்கும். அதுவும் பிஜிஎம் எல்லாம் அனிருத் பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஹீரோயின் ஆக்டிங் வேற லெவலாக இருந்துச்சுன்னா ஏஆர் முருகதாஸோட கம்பேக் முடியும். எஸ்கே ஆக்டிங் மிருகம் சொல்லுவாங்களே, அந்த மிருகத்தோட மேலே பயங்கரமா நடிச்சிருக்காரு. ஒரு சீனும் அப்படியே திடீர்னு பார்க்க மிருகம் மாதிரியே இருக்கும். ஆக்டிங் வேற லெவலாக இருக்கணும். ஒரு சீன் மொத்தமாக வேற லெவல்னா செம்மையா இருக்கணும். அது படம்லாம் வேற லெவல்ல சூப்பரா இருந்தது. அனிருத் மியூசிக்ல மிரட்டிட்டாரு. வேற லெவலு. எல்லாம் கலந்து வைலன்ஸ் எல்லாம் கலந்து சூப்பரா இருந்தது. நல்லா அந்த எத்துக்கு சீன்லாம் அழுத்துட்டேன். வேற லெவலு. சூப்பரா இருந்தது. செம்மையா இருந்தாரு. வேற லெவல் படம். செம்மையா ஹிட் ஆகும். சூப்பர். நான் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் செம்மையா இருந்ததுன்னா பாட்டு செம்ம வைபா இருந்தது. வில்லன் செம்மையா நடிச்சிருந்தாரு. அதான் விராட் படம் சூப்பரா இருந்ததுண்ணா. எஸ்கே பயங்கரமா அடிச்சிருந்தாரு. சிக்கமா இருந்தது படம் வந்து சூப்பரா இருக்கு. முருகதாஸ் வந்து ஃபங்க்ஷன்ல சொன்னாரு அவர் கையில துப்பாக்கி கொடுத்துருக்கோன்னு. அந்த துப்பாக்கியை உள்ள வச்சு அண்ணன் விளையாடிட்டாரு. வேற லெவல் பண்ணியிருக்காரு. இப்போ ஆக்ஷன் ஹீரோல சினிமாவில் ஒருத்தர் குறைஞ்சிட்டாரு. யாரு? விஜய் குறைஞ்சிட்டாரு. அவர் அரசியல் போயிட்டாரு. இப்போ அந்த வெற்றி இடத்தை நிரப்பத்துக்கு எஸ்கே அண்ணன் தான் அடுத்து. எஸ்கே அண்ணன் தான் அடுத்த ஆக்ஷன் ஹீரோ. விஜய்க்கு அடுத்தபடி அண்ணன் தான். நல்லா தான் எப்பயும் போல அவர் லவ்னாலே அவர் தான் அனிருத் தான்.
நல்ல லவ் சாங்ஸ்லாம் சூப்பரா இருக்கு. ஆக்ஷன் பிஜிஎம்லாம் தட்டிட்டாரு அப்படியே மோளத்தை. ரொம்ப நாள் கழிச்சு ஏன் அந்த கேரக்டர் எப்படி இருக்கு? ரொம்ப நாள் கழிச்சு இல்ல, அவர் பாலிவுட் பக்கம் கொஞ்ச நாள் போயிட்டு அங்க ஒரு ஃபிளாப்பை கொடுத்துட்டு திருப்பி இங்க வந்தாரு. இங்க இப்போ ஒரு ஹிட்டை கொடுத்துட்டாரு, அவ்வளவுதான். திருப்பி அங்க போவாரு, ஹிட்டு கொடுத்தாருன்னா அங்க 2 வாட்டி இருப்பாரு படம். அவர் அப்படிதான். மிரட்டிட்டாரு. துப்பாக்கிலாம் வேற லெவல் யூஸ் பண்ணிருக்காரு. நல்லா என்ன மெசேஜ் சொல்லுங்க? மெசேஜ்லாம் ஒன்றும் இல்லை, ஆக்ஷன் படம் அவ்வளோதான். இதுல வந்து நிறைய வந்து நார்த் இந்தியா தாக்குற மாதிரிலாம் போட்டிருக்காங்க. அதுதான் மேட்ரு. நார்த் இந்தியாவிலேருந்து வெப்பன்ஸ் வரா மாதிரி அதெல்லாம் காமிச்சிருக்காரு. அது எப்படின்னு தெரியல, பார்ப்போம். அது என்னன்னு தெரியாது தெரியல. நார்த் இந்தியா வந்து இங்கே வெப்பன்ஸ் வரா மாதிரிலாம் காமிச்சிருக்காங்க. அதை பற்றி என்னன்னு சரியா தெரியல. அது ஏன் அப்படி கொடுத்துருக்காருன்னு எனக்கு தெரியல. வேற மாதிரி ஏதாச்சும் கேங்ஸ்டர்ஸ் மாதிரி காட்டியிருக்கலாம். படம் நல்லா இருக்கு. ஒர்த் ஆஃப் போனீங்கன்னா ஒர்த்து.